அனைவருக்கும் வணக்கம். தோல் நலம் 6ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்பில் குளியல் பொடி தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இயற்கையான முறையில் குளியல் பொடியை தயாரிப்பது எப்படி, இந்த குளியல் பொடி தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, கார்போக அரிசி 100 கிராம் தேவைப்படுகிறது, பூலாங்கிழங்கு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 200 கிராம், ஆவாரம் பூ மற்றும் இலை 100 கிராம், வேப்பிலை காய்ந்தது 100 கிராம், பச்சை பயிறு 250 கிராம், வெட்டி வேறு 100 கிராம், கோரைக்கிழங்கு 100 கிராம், பூந்திக்காய் தோல் 100 கிராம், குப்பைமேனி இலை 100 கிராம், பன்னீர் ரோஜா 100 கிராம். இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கணும். இதில் ஒவ்வொன்றையும் காய வைத்து அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த அரைத்த பொருட்களை ஒன்றாக கலந்து நம்ம பயன்படுத்தும் போது குளியல் பொடி நமக்கு தயாராகிடுது. இந்த குளியல் பொடி நம்முடைய தோல் நலத்தை பேணி காப்பதற்கு ஒரு பேருதவி செய்கிறது. இந்த குளியல் பொடி பயன்படுத்தி குளிக்கலாம். அதோடு சேர்த்து வாரம் ஒரு நாள் கற்றாழை தேய்த்து குளிக்க வேண்டும். இது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுக்க கற்றாழை தேய்த்து 20 நிமிடம் வெயிலில் காய வைத்து அதன் பிறகு நம்ம குளிக்கும்போது நம்முடைய உடல் தோல் ஆரோக்கியம் பெறுகிறது. இதுக்கு முந்தைய வகுப்பில் தோல் நோய் இருக்கக்கூடிய நபர்கள் பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த பேதிக்கு என்ன செய்யலாம், பேதிக்கு மருந்து எடுக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை இயற்கை மருத்துவ சிகிச்சை முறையான எனிமா எடுக்கிறது மிக மிக முக்கியம். அதோடு சேர்த்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு எடுக்கணும். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, லேசான மிதமான சூட்டில் வெந்நீரில் ஒரு 5லிருந்து 6 லிட்டர் வெந்நீர் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த வெந்நீரில் உப்பு நல்லா கலந்துக்கிறோம். உப்பு கலந்துட்டு நம்மளால் எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லிட்டரோ 2 லிட்டரோ நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மலம் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும். மலம் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும் போது போய் மலம் கழிச்சிட்டு வரணும். திரும்பவும் தண்ணி குடிக்கணும். எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிக்கிறோம். திரும்பவும் மலம் கழிக்க வேண்டிய உணர்வு வரும், மலம் கழிக்கிறோம். இந்த மாதிரி மலக்குடல் வழியாக வெறும் தண்ணி, மலத்துக்கு பதிலாக தண்ணி வர வரைக்கும் இந்த உப்பு தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் உப்பு தண்ணி வைத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு முறையில் நம்ம பேதிக்கு மருந்து எடுக்கும்போது இது சிறப்பாக இருக்கும். இந்த உப்பு தண்ணி குடிக்கிறத எப்போ செய்யணும் அப்படின்னா, காலை வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும். இந்த உப்பு தண்ணி கொடுத்து முடித்து பேதி, அதாவது மலக்குடல் வழியாக தண்ணீர், மலத்துக்கு பதிலாக தண்ணி வந்துருச்சு அப்படின்னா இந்த உப்பு தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு நம்ம பசி எடுக்கும்போது முதல்ல தயிர் சாதம் சாப்பிடணும். அன்றைய நாள் எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவை எடுத்துக்கணும். அதிகமாக காரம் இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கக்கூடாது. இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். நன்றி.